ஒரு ஸ்கூல் ஜிம்ல இருந்த ரெஸ்லிங் மேட்குள்ள 17 வயசு பையனோட சடலம் மீட்கப்படுது. போலீஸ் இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி கேஸ் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களோட ஃபேமிலி இது ஆக்சிடென்ட் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் கென்ட்ரிக் ஜான்சனோட கேஸ். கென்ட்ரிக் ஜான்சன் ஒரு 17 வயசு பையன். ஜார்ஜியா வல்டோஸ்டால உள்ள லான்ஸ் ஹை ஸ்கூல்ல படிச்சவன். ஜனவரி 10, 2013 எப்பவும் போல நார்மலா கென்ட்ரிக் ஸ்கூலுக்கு போயிருக்கு. ஆனா அந்த நாள் வீடு திரும்பல. அந்த நாள் அவன் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி ஃபேமிலி போலீஸ்ல கேஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்த நாள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஜிம்க்கு போயிருக்காங்க. அங்க ஒரே பேட் ஸ்மெல்லா இருந்திருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் மேட்டுக்குள்ள பார்த்தபோது கென்ட்ரிக்கோட சடலம் கிடைச்சிருக்குது. இதுக்கப்புறம் போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸ் ரிப்போர்ட் படி பிரேக் டைம்ல கென்ட்ரிக் ஜிம்க்கு போயிருக்கான். ஸ்டூடெண்ட்ஸோட லாக்கர் அங்கிருந்து கொஞ்சம் தூரமா இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்ல சிலர் அவங்களோட ஷூஸை ரெஸ்லிங் மேட்குள்ள ஒளிச்சு வைக்கிறது வழக்கமா இருந்திருக்குது. அவனோட ஷூஸ் எடுக்கிறதுக்காக கென்ட்ரிக் தலையை உள்ள போட்டு ஷூஸ் எடுக்க முயற்சி பண்ணியிருக்கான். ஆனா அதுல சிக்கியிருக்கான். அதுல இருந்து அவனால திரும்ப வர முடியல. அவனால சரியா சுவாசிக்க முடியல. மூச்சடைப்பு காரணமாக அவன் உயிரிழந்திருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி கேஸ் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா ஃபேமிலி அதை ஏத்துக்கல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா கென்ட்ரிக்கை யாரோ அடிச்சு மேட்குள்ள சுருட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் சரியா நடக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரைவேட்டா அட்டாப்சி கூட பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் சந்தேகத்திற்குரிய விஷயமாக்குனது என்னன்னா ஸ்கூல்ல அந்த இடத்துல இருந்த கேமரா ஒர்க்கிங்கா இல்ல. சில ஃபுட்டேஜும் மிஸ்ஸிங்கா இருந்திருக்கு. கென்ட்ரிக்கோட ஃபியூனரல் டைம்ல ஆர்கான்ஸே இல்ல. அதுக்கு பதிலா நியூஸ் பேப்பர் ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபேமிலி கிட்ட சொல்லல. இதெல்லாம் தான் டவுட் அதிகமாக்கி இருக்கு. ஏதோ சின்ன பிரச்சனைகளால 2 ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு ரூமர்ஸ் வந்திருக்கு. ஆனா போலீஸ் செக் பண்ணிருக்காங்க. அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸும் அந்த டைம்ல வேற இடத்துல இருந்ததுக்கான அளவு இருந்திருக்குது. எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. இதனால கிளியர் பண்ணிட்டாங்க. பல தடவை கேஸ் ரீஓபன் பண்ணியிருக்காங்க. 2018 யூஎஸோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கூட ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. கடைசியில மர்டருக்கான ஒரு ப்ரூஃபும் கிடைக்கல. அஃபிஷியலான ஒரு ஆன்சர் இது ஆக்சிடென்ட் தான். ஆனா அவனோட ஃபேமிலி இது வரைக்குமே நீதியை கேட்குறாங்க. இது ஆக்சிடென்டா இல்லையா அப்படின்னு கென்ட்ரிக் ஜான்சனோட கேஸ் இது வரைக்குமே சர்ச்சைக்கு உள்ளாகிட்டே இருக்கு. இந்த கேஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.